நல்லா லைட்டா ப்ரௌன் கலர்ல மாறுது பாருங்க, உங்களுக்கே பார்த்தா தெரியும் சைட்லலாம். ஓகே, இப்போ இது வந்து கம்பி பதம் வந்த உடனே இறக்கி வச்சிடலாம். இந்த பாகு காயறதுக்குள்ளேயே நம்ம இந்த மாவை உருண்டையே பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நூல் பதம் வந்துருச்சு. இப்ப இறக்கி வச்சிடலாம். நம்ம இப்படிதான் நம்ம அழகா சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சுக்கணும். கேப்பும் ஒரு கூட இருக்க கூடாது. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. வாலிபன்கத்திலே சரிங்க பாடவா தரும் சரிங்க பாடவா. அம்மா அம்மா காரவக்கம்மா. இப்ப நாங்க சின்ன சின்ன உருண்டையா இப்ப இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சிட்டோம். இப்ப நம்ம வானல்ல எண்ணெய் ஊற்றி இதை பொரிச்சிடலாம். முதல் இதுல எத்தனை இருக்குன்னு எண்ணலாம் வாங்க. 1 2 3 4 60 61 62 63. காய், நாங்களும் இந்த சின்னோண்டு மாவுல எப்படி இது வரும், வெறும் 10 குலாப் ஜாமுன் தான் நினைச்சோம். கடைசியில 63 இது வந்திருக்கு. எங்க அப்பா கூட இதுல 50 வரும் நிறைய சொன்னதை விட அதிகமாவே வந்து 63 இது வந்துருச்சு. சின்ன மாவு உமா பெருசுதான். இதுக்கே அது 175 கிராம், மொத்தம் 350 கிராம்ல 63 உருண்டை நம்ம பிடிச்சிருக்கோம். வாங்க இப்ப பாகு காய்ச்சறதுல பாக்கலாம். ஏற்கனவே பெரிய பெரிய உருண்டையா பிடிச்சி வச்சிருக்கோம். இதே இன்னும் குட்டியா பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய 70 வரையும் வந்திருக்கும். 100 வரையும் வந்திருக்கும். எங்க அப்பா பெரிய பெருசா பிடிச்சிட்டாரு. நாங்க பிடிச்ச மாதிரி பிடிச்சிருந்தா அது 100க்கு மேலேயே இருக்கும். 100க்கு மேலேயே வந்திருக்கும். அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. எண்ணெய் எடுத்து ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச பால்ஸை இதுல போட்டு பொரிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப திக்கும் பொரிக்க கூடாது, பொன்னிறமா பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாவே போட்டுக்கோங்க, கையில கீழே போட்டுக்காதீங்க. இந்த எண்ணெய் வந்துட்டு நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கோம். வேப்பூர் தாலுக்காவில் நாங்கள் இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வந்தோம். கல்லெண்ணெய் நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்து போட்டு அரைச்சி நம்மகிட்ட தருவாங்க. கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெல்லி இது எல்லாத்தையுமே எல்லா எண்ணெயும் கலந்து தருவாங்க. இதை நம்ம தாளித்து வேறு எதுக்கோ தாளிச்சா அந்த தக்காளி சோறு, லெமன் சோறு, இதை நம்ம இந்த எண்ணெயை ஊற்றி தாளிக்கொள்ள இந்த கல்லெண்ணெய் வாசனை அப்படியே 2 வீடு நான் ஊருக்கே மணக்கும் இந்த எண்ணெய் வாசனம். இந்த மாதிரி கல்லெண்ணெய் வாசனை அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக தூக்கும். அதனால் பியூராகவே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் போய் வாங்கிட்டு. இப்போது பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃபுல்லாக காப்பி கலரில் வந்தா பிறக்கிடுங்க. இப்போ வாங்க போடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து காய்ச்சி வச்சிருக்க பாகுல போட போறோம். 63 இதையும் இந்த கம்மி எண்ணெயிலே நம்ம இப்ப சமைச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இப்போ வாங்க இது எல்லாத்தையும் இதுல எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் பொரிச்சிட்டோம். இது வந்து 2 to 4 மணி வரையும் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பரா ஜூஸியா டேஸ்டியா இருக்கும். அமோகமா இருக்குங்க. நீங்களும் வீட்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா சின்ன குழந்தைங்களா அடுப்பு கிட்ட விடாதுங்க. எங்க அப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அந்த தைரியத்துல இருக்கிறதால தான் நாங்க இது பண்றோம். நாக்கெல்லாம் நாங்க இதை தொட்டிருக்கவே மாட்டோம். இல்லைன்னா எங்க அப்பாவுக்கு நாங்க 1008 போன் அடிச்சிருப்போம் வாப்பான்னு. உங்க குழந்தைகளை இந்த மாதிரி விடாதீங்க.